ஒரு மனைவி கணவன்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னு தெரியுமா? ஒண்ணும் அதிகமான பெருசா எதுவும் இல்லைங்க. ஒரு சின்ன சின்ன ஆசைகள் தான். நீங்க உங்க மனைவிக்கு என்ன சின்ன சின்ன ஆசைகள நிறைவேத்துனீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொல்லப்போற இந்த விஷயத்தையும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஒரு மனைவி ஒரு கணவனிடம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக தான் ஏங்குவா. அத நீங்க நிறைவேத்திட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த மனைவி உங்கள விட்டு பிரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னன்னு சொல்லவா? அப்பப்போ ஒரு அவங்க சொல்கிற விஷயங்கள நீங்கள் காது கொடுத்து கேளுங்க. அது உங்களுக்கு பிடிக்கவே இல்லைனாலும் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிடுங்க. இல்லைன்னா அவங்களோட வ அவங்க சொல்கிறதுக்கு நீங்கள் காது கொடுத்து கேட்கல, ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா உங்கள் மேலே கொஞ்சம் பிரியம் குறையும். இன்னொன்று, நீங்கள் வெளியில் போய் அடிக்கடி அவங்கள கூட்டிகிட்டு போகிறது நல்லது. ஒரு வாரத்தில் ஒரு முறையாவது அவங்களுக்கு ஒரு வெளியில் அவுட்ரு கூட்டிகிட்டு போய் அவங்கள சந்தோஷப்படுத்துறது. அது அந்த சந்தோஷப்படுத்துறது வெளியில் கூட்டு போகிறது கூட ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருந்து, அதுக்கப்புறம் நீங்கள் அதை நான் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷமாக இருப்பாங்க. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஏதாவது ஒரு முழம் பூவு, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு, இல்லை அவங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று, ஒரு சாரியோ ஒரு ப்ளவுஸோ ஏதோ ஒன்று நீங்கள் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணும்போது அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயந்தான். ஆனால் இது சின்ன விஷயத்துல தான் ஒரு மனைவியோட சந்தோஷம் இருக்குன்னு நிறைய கணவர்களுக்கு தெரியாதனால, குடும்பங்கள் நிறைய பிரிஞ்சு நிறைய அட்வொகேட்ட போய் நின்றுக்கிட்டு டைவர்ஸ் கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு இந்த காலத்தில். அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. சமைக்கும்போது கொஞ்சம் கூடவே நின்றுக்கிட்டு என்ன செய்யணும், இது செஞ்சு தரவா, இது மாதிரி சேர்ந்து சமைக்கிறது, அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 2வது, அதுக்கப்புறம் என்னென்னா, அதாவது அவங்களுக்கு ஒரு சாரீ கட்டுறாங்க, ஒரு சுடிதார் போடுறாங்க அப்படின்னா, உனக்கு இந்த சாரீ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த சாரீ எப்போ எடுத்தேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கோவம் வந்துடும். ஏன்னா நீங்கள் அவங்கள கேர் எடுக்கலன்னு அர்த்தம். அந்த சாரீ எடுத்தது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு திட்டுவாங்க. ஒரு சாரீ கட்டும்போதோ, ஒரு சுடிதார் போடும்போதோ, ஒரு நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணும்போதோ, இது நீ சூப்பராக இருக்கு, இந்த சாரீல அழகாக இருக்கு, அந்த சுடிதாரில் அழகாக இருக்குது, இந்த ஹேர் ஸ்டைல் உனக்கு நல்லாயிருக்கு, இப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அவங்கள சொல்லி நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்க உங்கள் காலடியிலே கிடப்பாங்க. இது தாங்க மனைவிகளுக்கு இந்த சின்ன சின்ன ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றுனீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய சந்தோஷம் கிடைக்கும். நல்லா சமைச்சு போடுவாங்க. இதனால் என்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லட்டா? நல்லா சமைச்சு போடுவாங்க, நல்லா கேர் எடுப்பாங்க உங்கள் மேலே. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக துவைச்சி அழகாக மடித்து வைப்பாங்க. இது உண்மை. நான் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, இது உண்மை. இப்படிலாம் நீங்கள் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம், எதிர்பார்ப்புகள், அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, எங்கேயாவது வெளியில் கூட்டிட்டு போக மாட்டாரா? இன்றைக்கி நைட்டு நம்ம சமைக்கணுமா, வெளியில் போய் சாப்பிட்லாமே அப்படிலாம் நினப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி சின்ன சின்ன அவங்க எதிர்பார்க்குற நேரத்தில் அவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு, சரிம்மா இன்றைக்கி உனக்கு உடம்பு முடியலையா, பரவாயில்ல வா, இன்றைக்கி நம்ம வெளில போயிட்டு இப்படி போய் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வாக்கிங் மாதிரி போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இதுதாங்க சின்ன சின்ன விஷயந்தான். நினச்சி பார்க்காத நேரத்தில் ஒரு முழம் பூவு, நினச்சி பார்க்காத நேரத்தில் ஒரு ஸ்வீட்டு, ஒரு சாரீ, இப்படி நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணிங்கன்னா இந்த மனைவிமார்கள் உங்கள் காலடியே சுற்றிட்டு கிடப்பாங்க. இதுதாங்க மனைவிமார்கள் மனைவி கையில் வச்சுக்கிற மந்திரம் இவ்வளோ தான். இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. மனைவியோட எதிர்பார்ப்பும் இது தான். ஒரு சின்ன சின்ன ஆசைகள் தான். நீ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள், அவங்க அப்படியே அந்த இடத்துலே நிற்க மாட்டாங்க. அந்த இடத்துலேருந்து ஒரு 4 அடி மேலே பறந்துருவாங்க. பறக்கிற மாதிரி இருக்கும் அவங்க மனசு. அதே மாதிரி கல்யாணம் பண்ண புதுசில் நீங்கள் எவ்வளோ அன்பு மழை பொழிஞ்சிங்களோ, அவங்க கிடைச்சா போதும்னு நீங்கள் நினச்சிங்களோ, அதே அளவுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி அன்போடு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் மனைவி எதையும் நினைக்க மாட்டாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க, உங்கள் காலடியே கெதின்னு சொல்லி சுற்றி சுற்றி வருவாங்க. இதுதான் மனைவியோட மந்திரம். ஒரு ஒரு 10 விஷயம் தான் இருக்கும். அதை நீங்கள் சரியாக செய்யாதனால எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு தெரியுமா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு பெரிய பெரிய சந்தோஷங்கள் கிடைக்கும். உங்களை நல்லா கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு ஒன்றுனா துடிச்சிடுவாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ, ஒரு பண பற்றாக்குறையா அவங்களால முடியும் வாங்கி கொடுக்கறதுக்கு. ஒரு பண பற்றாக்குறையா அந்த பண தேவைகளை அவங்களால பூர்த்தி பண்ண முடியும். ஒரு உடம்பு ஆரோக்கியம் போயிடுச்சா, அந்த உடம்பை அவங்களால சரி பண்ண முடியும். அதாவது காயத்ரி கணவனை போன உயிரை யமனுக்கிட்ட போராடி அதான் சத்யவான் சாவித்திரி, காயத்ரிங்கிறேன். சத்யவான் சாவித்திரின்ற ஒரு பெண்மணி
கணவன் உயிர் போன யமன் கூட்டிகிட்டு போன உயிரே போராடி கொண்டு வந்து கொடுத்தவ சத்யவான் சாவித்திரி. அது உண்மை சம்பவம் நடந்தது, ஒரு நாடகத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி மனைவி